கேட்டி இழிச்ச வச்சு இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே வெறுக்குன்னு உட்காந்து இருக்கிறது. காலையில நம்ம மகன் அஸ்வின் கிளம்பி போகும்போது இப்படி தலையில கையை வச்சுக்கிட்டு 2 பேரும் உட்காந்தோம். இன்னமும் இப்படியே தான் உட்காந்துட்டு கிடக்கும். சோறு தண்ணியும் இறங்கல, எதுவும் செய்யல, வேலையும் பண்ணல, இப்படி வெட்டியா உட்காந்துருக்கோமே. என்னைய என்ன பண்ண சொல்றீங்க? இம்பட்டு நாளா நம்ம மகன் நம்ம கூடவே இருந்தான், இப்ப ஃபாரினுக்கு பறந்து போயிருக்கான். அதை நினைச்சு பெருமைப்படுறதா வருத்தப்படுறதானே தெரியல. மகன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போன கவலையில சோறு தனியே இறங்க மாட்டேங்குது. நம்ம மருமகளும் பேர பிள்ளையும் நம்ம கூட இருந்துச்சாச்சு, கொஞ்சம் நேரம் போவது தெரிஞ்சுக்காம இருந்திருக்கோம். ஆனா நீ என்னோட சண்டை போட்டு அவங்களும் அனுப்பி விட்டுட்ட. நம்ம பேர பிள்ளை முகத்தை பார்த்தாச்சு நமக்கு சந்தோஷமா இருந்திருக்கும், எந்த கவலையும் இருந்திருக்காது. இப்ப பாரு, நம்ம மகன் கிளம்பி போன உடனே 2 பேரும் இப்படி தலையில கலையை வச்சுக்கிட்டு உட்காந்து கவலைப்பட்டு கிடக்கும். நீங்க வேற கடுப்பேத்தாதீங்க. அவ பண்ண காரியத்துக்கு அவங்க அப்பா அம்மா தான் முக்கியமானே. பிள்ளைய தூக்கிட்டு அப்படியே போனல, அப்படியே போகட்ட விடுங்க. இனிமேட்டு அவளை பத்தி பேசாதீங்க. கேட்டி இன்னும் எவ்வளவு நேரத்தை அதையே சொல்லிட்டு கிடப்ப. இப்ப பாரு, நம்ம மவன் நம்மளை விட்டு பாலினுக்கு வேலைக்கு போயிருக்கான். ஆனா நம்ம யாருமே இல்லாத ஆனா அது மாதிரி 2 பேரும் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு கிடக்கும். எவ்வளவு நேரத்தை ஓ முடிஞ்சியை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்க முடியும்? என்னால அப்படிலாம் இருக்க முடியாது பார்த்துக்க. அவன் போய் கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்கு இந்த நிலைமைனா இனி அவன் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகுமோ 6 வருஷம் ஆகுமோ? அது வரைக்கும் மூஞ்சியே நான் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்க முடியுமா? அதுக்குள்ள என் பேர பிள்ளையே நல்லா வளர்ந்துருவான். அவன் பேச செய்ய விளையாட அவன் கூட நேரம் போறதே தெரியாது பார்த்துக்க. ஒழுங்கு மரியாதையா போய் மறி குழந்தை வீட்டுல சமாதானம் பண்ணி பிள்ளையும் நம்ம மருமகளையும் இங்க கூட்டிட்டு வர வழியை பாரு. சும்மா இந்த வெட்டி வீரப்பல வச்சுக்காத. இனிமேட்டு வயசான காலத்தில் நமக்கு பேரப்பிள்ளை தான் நமக்கு துணை, பொழுதுபோக்கு, சந்தோஷம் எல்லாமே பார்த்துக்க. அதோட முகத்தை பார்த்தாலே போதும், நம்ம மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் காணாம போயிடும். ஒழுங்கு மரியாதையா நம்ம பேரப்பிள்ளை காவச்சு இனிமேட்டு கோவப்படாம அமைதியா இருக்கிற வழியை பாரு. நீ கோவப்படுறதுனால சாதனை ஒண்ணும் பண்ண போறது இல்ல, மனசெல்லாம் வேதனையா இருக்கு, அது முதல்ல புரிஞ்சுக்க. அண்ணே அண்ணே, அடே பாண்டி, என்னடா ஏன் இப்படி அழுதுகிட்டே பதவி அடிச்சுட்டு ஓடியாரு? என்னடா என்ன ஆச்சு? ஐயோ அண்ணே, நான் எப்படி சொல்லுவேன்? என் வாயால அது நான் எப்படி சொல்லுவேன்? தம்பி என்னப்பா, என்ன விஷயம்பா? நீ அழுவுறத பார்த்தா எங்களுக்கு படபடன்னு வருதுப்பா. முதல்ல என்ன விஷயம் அழுவாம சொல்லுப்பா தம்பி. ஏக்கா, நான் அது எப்படி என் வாயால சொல்லுவேன் எனக்கு தெரியலையேக்கா. அடே ஏன்டா இப்படி படுத்துற? என்னன்னு சொல்லுடா முதல்ல. ஒரே பதட்டமா இருக்கு, என்ன விஷயம் சொல்லி தொலையாண்டா. ஏனே, உங்க மகன் அஸ்வின் தம்பி காலையில மலேசியா போயிட்டு கிளம்பி போச்சு தானே? ஆமாண்டா. அண்ணே, நம்ம தம்பி போன பிளைட்டு வெடிச்சு தூள செதறி போச்சுன்னு. என்னது? என்ன? என் மகன் போன விமானம் வெடிச்சு செதறிச்சா? அட கடவுளே, என் மகன் அஸ்வினே, என் மகன் அஸ்வினே. சுட்டி, கொஞ்ச நேரம் அழுவாம அமைதியா இரு. அடே பாண்டி, விளையாடாதடா, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு. என்ன இங்க வந்து உளறிட்டு கிடக்க? என் மகன் அஸ்வின் போன விமானம் வெடிச்சு செதறிச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுடா. என்ன உங்களுக்கு தெரியும்ல, என் தம்பியும் பாரியில தான் வேலை செய்யறான். என்னை பாக்குறதுக்காண்டி ஊருக்கு வந்துட்டு இன்னைக்கு காலையில 10:30 மணிக்கு மல்லிச்ச பிளைட்ல தான் கிளம்பி போனான். நான் தான் போய் அவனை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு வந்தேன். நேற்றுக்கு அஸ்வின் தம்பி எங்க வீட்டு பக்கமா வந்து என் தம்பி கிட்டே பேசிட்டு இருந்தான். இந்த மாதிரி நாளைக்கு 10:30 மணிக்கு மல்லிச்சா பிளைட்ல தான் அவனும் போறதா சொல்லிட்டு கிடந்தான். அதை வச்சுதான் சொல்லுறேன். என் தம்பி போன பிளைட் வெடிச்சு செதறி போச்சுன்னா அப்போ உங்க பையனும் அந்த பிளைட்ல தானே போயிருக்கணும். அதை வச்சு தானே சொல்லுறேன். என் தம்பி செத்து போயிட்டானா அப்போ உங்க மகனும் செத்து போயிட்டான் தானே அர்த்தம். விமானம் வெடிச்சு செத்துன விஷயமே எனக்கு இப்பதான் போன போட்டு சொன்னாங்க. டிவி நியூஸ்ல கூட அது தானே போயிட்டு இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ ஏன் டிவி போய் போட்டு பாருங்க. போனேன் போ. இல்ல, நிச்சயம் என் மகன் செத்து இருக்க மாட்டான். ஒன்னே தண்ணி கண்ணு ஒத்த மகனை வச்சிருந்தனே, அவன் இப்படி ஒரே அடியா போயிட்டான்னு சொன்னா சத்தியமா என்னால நம்ப முடியாதுப்பா. என் மகன் செத்து இருக்க மாட்டான், என் மகன் செத்து இருக்க மாட்டான். ஐயோ ஐயோ ஐயோ, ஒத்த மகனை பறி கொடுத்துட்டேனே, படுபாவி, நான் என்ன செய்வேன்? என்ன வெடிச்சு செதுறல, தலை தனியா, கை தனியா, கால் தனியா, என் ஒவ்வொருத்தரும் உடம்பும் செதறி கிடக்கானே. யார் முகமே அடியாத கண்டுபிடிக்க முடியலையானே. இப்ப என்ன செய்யறதுனே தெரியல எனக்கு. நான் என்ன செய்வேன்? என் தம்பியோட முகத்தை கடிச்சியா பார்க்க கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே. எனக்கு கடவுளே. ஐயோ என் மகன் அஜ்வினே, அட கடவுளே, சந்தோஷமா அவனை வழி அனுப்பி வச்சனே, இப்படி கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி சோதனை எனக்கு கொடுத்துட்டியப்பா கடவுளே. நான் என்ன செய்வேன்? என்ன இனிமேட்டு அம்மானு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டியப்பா அஜ்வினே. நான் உன்னை எங்கிட்டு போய் பாப்பேன் அஜ்வினே? இந்த அம்மாவை அனாதையா தவிக்க விட்டுட்டு போயிட்டியப்பா அஜ்வினே. போதுமாடி, இப்போ உனக்கு சந்தோஷமாடி? போதுமாடி? பணம் பணம்னு எப்ப பார்த்தாலும் அவனை போட்டு பாடா படுத்துனியே. என் மகன் இங்கே இருந்தது கூட நிம்மதியா இருந்திருப்பாண்டி. வேலை வெட்டிக்கு போகாம வெட்டியா இருக்கான், ஒரு 10 பைசா கூட சம்பாதிக்க துப்பு இல்ல அப்படி அப்படின்னு சொல்லி அவளை எப்ப பார்த்தாலும் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிக்கிட்டே கலந்தி அடி படி பாவி. போதுமாடி? போதுமா? ஒரு ஏடியா போயிட்டாண்டி போவேன். உனக்கு இப்ப சந்தோஷமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன
அவன் ஃபாரினுக்கு போனது காரணம் யாரு? நீ தானடி. இங்க வேலை வெட்டிக்கு போகாம இருக்க, குடும்பம் புள்ள பெட்டி நாய் போச்சு, பணம் காசு வேணும், ஃபாரினுக்கு போய் சம்பாரின்னு சொல்லி அவனை வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சது யாரு? நீ தானடி. சொல்லு. படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைனாலும் நம்ம பையன் வீட்டோட நம்ம கண்ணு முன்னாடி இருந்திருப்பான். இப்படி வெளிநாட்டுக்கு போனான்னு சொல்லி அவனை விரட்டி அனுப்பிவிட்டு இப்ப பாரு ஒரே அடி போய் சேர்ந்துட்டான். போது மாட்டி, அவன் முகத்தை கூட பார்க்க முடியாத மாதிரி ஆகி போச்சேட்டி. இப்போ உனக்கு சந்தோஷமாட்டி? சொல்லுடி. என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம மவன் நல்லா இருக்கணும், அவன் புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காண்டி தானே நான் அவனை ஃபாரினுக்கு போச்சேன். அது இப்படி போய் வெளியில முடியும்னு யார் நினைச்சு பார்த்தா? வாய மூடு, வெறுப்பேத்தாத. எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், வாய் வார்த்தையை கொஞ்சம் பார்த்து பேசுது. வார்த்தையை விட்டுட்டுனா பிறகு அள்ள முடியாதுன்னு சொன்னேன். இப்படி ஒவ்வொருத்தரா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, இப்ப யாரும் இல்லாம நம்ம அனாதையா நிக்கிறோம். இப்போ உனக்கு சந்தோஷமாட்டி? சொல்லுடி. இப்படி அநியாயமா என் பிள்ளைய பறி கொடுத்துட்டேனே. இப்படி பாதியில போறதுக்காக அவனை பல வருஷம் கழிச்சு வந்து பார்த்தேன். கடவுளே, நான் என்ன செய்வேன்? கடைசி காலத்துல நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொல்லி போட ஒரு வாரிசு இருக்குன்னு நினைச்சேன். இப்போ ஏன் அவனுக்கு கொல்லி போடுற மாதிரி நான் பண்ணிவிட்டிய கடவுளே. நான் என்னப்பா பாவம் பண்ணேன்? இப்படி ஏன் அவனுக்கு நான் கொல்லி போடுற மாதிரி வச்சுட்டியப்பா. பாரினுக்கு போடமாவன் இப்படி பாதியிலே போயிட்டானே, நான் என்ன செய்வேன்? சந்தோஷமா வழி அனுப்பி வச்சோம், ஆனா இப்படி போற வழியில இப்படி ஆயிப்போச்சு. நான் என்னப்பா பண்ணுவேன் அஜீனே? இனிமேட்டு நான் உன்னைய பார்க்க முடியுமா, பேச முடியுமா, உங்களோட சிரிச்சு என்னதான் செய்ய முடியுமான்னு தெரியலையப்பா. என்னங்க வாங்க போய் பாப்போம், விமானம் வெடிச்சு எடுத்து போய் பாப்போம். ஏன் போய் வேடிக்கை பார்க்க போறியோ? சொல்லுடி. அங்க எல்லா உடம்பும் வெடிச்சு சிதறி ரத்த காடா கிடக்கு. அங்க போய் பார்த்து இன்னும் கஷ்டப்படுறதுக்கா? கம்மல இருட்டி. நம்ம மாமா அச்சுவின் அங்க எந்த நிலைமையில இருக்கான்னு தெரியல. அவன் கை தனியா கால் தனியா கடந்தானா அது பார்க்கறது என்னால முடியாது பச்சாமி, என்னால முடியாது. என்னங்க உள்ள போன் அடிக்கிற சத்தம் கேக்குது பாருங்க. போனா போது, என் பையனையே போயிட்டான். இந்த போன் அடிச்சா என்ன, அடிக்க கட்டி என்ன, அப்படி போடி என் வெண்ணம் அவளை. அப்படிலாம் சொல்லாதீங்க, இருக்க என்ன காலம் ஏதுன்னு பாப்போம். எப்பா அஜ்வினே, இனிமேட்டு என்னைய யாருப்பா அப்பான்னு கூப்பிடுவா? இப்படி நான் அனாதி ஆயிட்டேனேப்பா. 60 வயசுல இப்படி நான் அனாதியா நிற்கிறேப்பா. பெத்த பிள்ளைங்க பெத்தவங்களை கவனிக்காம தனியா தவிக்க விட்டுருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்படி நான் பெத்த பிள்ளை இப்படி பாதியில போயிடுச்சு. நான் என்ன செய்வேன்? என்னங்க இந்தாங்க, இந்த போன்ல யார் பேசுறான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இந்தாங்க, யாருன்னு கொஞ்சம் பார்த்து பேசுங்க. ஏட்டி பேசாம இங்கிருந்து போடி. வந்துட்டா போன தூக்கிட்டு. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒருவேளை விமான விபத்துலாம் நடந்திருக்காம கூட இருக்கலாம்ல, ஏதாவது பொய்யான தகவலா கூட இருக்கலாம். என்னன்னு கொஞ்சம் பாருங்க. ஹலோ, யாருங்க? ஹலோ சார், மிஸ்டர் அஸ்வின் குமாரோட வீடுங்களா? ஆமாங்க, நீங்க? சாரி சார், இது நாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல. உங்க பையன் போன விமானம் வெடிச்சு செதறிடுச்சு. ஐயோ, என்னங்க என்ன ஆச்சு? எல்லாருடைய உடம்பு வெடிச்சு செதறி போயிருக்கிறதுனால யாரும் உடம்பு அடியாலும் சரியா காண முடியல. நீங்க கொஞ்சம் வந்து உங்க பையனோட உடம்பு அடியால காணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்க சார். ஐயோ 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 கடவுளே. என்னங்க என்னங்க என்ன ஆச்சுங்க? ஏன் இப்படி அழுவுறீங்க? யாருங்க போனல? கேட்டி, ஏர்போர்ட்ல இருந்து தான் போன் பண்ணாங்க. விமானம் வெடிச்சு செதுறது உண்மை தாண்டி. நம்ம பையனோட உடம்பு எந்த மூலையில எப்படி கடக்குன்னு தெரியல. வந்து அடையாள காட்டு சொல்லி ஆள் கூப்பிடுறாங்க டி. கடவுளே, என்னங்க இப்படி ஆயிப்போச்சு? நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அந்த கடவுள் நமக்கு கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு மகள் கண்ணே வளர்த்தேன். இம்புட்டு வருஷமா ஒத்தையில யார் துணை இல்லாம நான் அவனை பொத்தி வளர்த்தேன். கடைசியில இப்படி பொட்டியில போட்டு அடிச்சு கூட்டிட்டு வர நிலைமை ஆயிப்போச்சுங்க. நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அழுதா மட்டும் ஏதாச்சும் மாறப்போதா என்ன? இல்ல கடைசி காலத்துல என் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையாச்சும் ஒழுங்கா செய்யணும். அதுக்காக வச்சு நாம இப்ப கிளம்பி போய் தாக்கணும். என்னங்க என்னால வர முடியாது. என் மவன் அந்த கோலத்துல என்னால சத்தியமா பார்க்க முடியாதுங்க. நீ இங்கே இழுச்சு வச்சு நம்ம மருமக மறிக்கொழுந்துக்கு போன போட்டு விஷயத்த சொல்லு. மத்தவங்களுக்கும் சொல்லு. நான் போய் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வரேன். யாரோட டெட் பாடி எப்படி வந்திருக்குன்னு தெரியல. அங்க போய் பார்த்ததுன்னு தெரியும். நீ வந்தா தாங்க மாட்டேன். நீ இங்க இரு. நான் போய் பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போறேன். அவங்க வந்து உன் கூட இருப்பாங்க. நான் போய் என்ன எதிர்பார்த்துட்டு வரேன். அட கடவுளை, ஏன் அவனுக்கு இந்த நிலைமை?